அவரை எதிர்த்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நிற்பவர்கள் கூட அதை ரசிக்கவில்லை. இப்படி ஒரு தோல்வி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதுவரை அமைய பெறவே இல்லை. பல தோல்விகளை கண்ட இயக்கம். ஆனால் தலைவரை தோற்கடித்து பார்த்த இயக்கம் அல்ல. இந்த முறை அதை பார்த்துருச்சு அந்த கட்சி. அப்ப இனிமேலாவது அந்த கட்சி தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் பிரதானமான கேள்வி. அவர் அந்த வேலையை செய்யாம இருந்திருக்காரு. அதனாலதான் திமுக அந்த இடத்துல தோல்வியை தழுவி இருக்கு. இது ரிப்போர்ட்ல வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட் திமுக தலைவருக்கு போறதுக்கு விடுவாங்களா? அனுமதிப்பாங்களா? கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார்கள். சக்திக்கு மீறி போட்ட உழைப்புக்கான பயனையே அறுவடை செய்ய முடியாமல் போகுதுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய நெருக்கடியான சூழலில் இயக்கத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. என்னை உட்பட வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. அப்போ இதை சரி செய்யாமல் இந்த அலை ஓயாமல் மீண்டும் அந்த அலைக்குள் வந்து மோதுவது என்பது ஒரு சரியான அணுகுமுறை அல்ல. அண்ணன் மு க ஸ்டாலின் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய விருப்பம். என்ன போட்டியிட்டா முடிவுகள் வேற மாதிரியாக இருக்கும். ஏன்னா இதோட முடிஞ்சிருச்சா தேர்தல்? இனிமே தேர்தலே வராதா தமிழ்நாட்டுக்கு? நிரந்தர முதலமைச்சரா விஜய்? இல்ல. நிச்சயமாக தேர்தல் வரும். அது 5 ஆண்டுகள் கழித்து வருமா? ஓராண்டிலேயே வருமா? 2 ஆண்டில் வருமா? இதெல்லாம் காலம் தீர்மானிக்கும். வெயிட் பண்ணுவோம். அவகாசத்துக்காக வெயிட் பண்ணுவோம். இந்த அலை ஓய்கிற வரை காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக காத்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த அலை ஓய்ந்த பிறகு மீண்டும் இந்த அலை எழாமல் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு. ஒரு கவர்ச்சி அலை இருக்குல்ல, ஏதோ ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்குல்ல, அதை வீழ்த்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. தமிழ் நியூஸ் நேரல் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார். சார் வணக்கம். வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு எதிர்பாராத ஒரு தோல்வி வந்து சந்திச்சுது. நீங்களும் அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராகவும் இருக்கிறீங்கிற அடிப்படையில் இப்போ 36 பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து அமைச்சிருக்கிறாரு. அவங்க தொகுதி வாரியாகவும் என்னென்ன எல்லாம் குறை நிறைகள் கேட்கப்பெற்று 20 நாட்கள்ல வந்து எனக்கு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முதலில் இந்த தோல்விக்கு பொறுப்பேற்றிருக்கிறார் முன்னாள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழகம் சுய பரிசோதனைக்கு உட்படுத்தியிருக்கிறதா? ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுமா? எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தோல்வியை ஆய்வுக்கு உட்படுத்திட வேண்டும் என்று நான் தேர்தல் நாளிலேயே அறிவுறுத்தினேன். எல்லா நேர்காணல்களையும் சொன்னேன். இன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணன் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்த அந்தஸ்தை கூட பெற முடியாமல் அவர் போட்டியிட்ட தொகுதியிலேயே தோல்வியை தழுவினார் என்பதை எதிர்கட்சியில் இருப்பவர்கள் கூட ஏற்கவில்லை. அவரை எதிர்த்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நிற்பவர்கள் கூட அதை ரசிக்கவில்லை. இப்படி ஒரு தோல்வி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதுவரை அமைய பெறவே இல்லை. பல தோல்விகளை கண்ட இயக்கம். ஆனால் தலைவரை தோற்கடித்து பார்த்த இயக்கம் அல்ல. இந்த முறை அதை பார்த்துருச்சு அந்த கட்சி. அப்ப இனிமேலாவது அந்த கட்சி தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் பிரதானமான கேள்வி. இப்போது சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு தயாராகி இருக்கிறது. உண்மையிலேயே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த மனநிலை திமுக தலைவருக்கு வந்துவிட்டது. ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய இன்ன பிற தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் அந்த மனநிலைக்கு வந்திருக்கிறார்களா? அப்படி வந்தால்தான் இது 100% நிறைவு பெறும். இப்ப குழு அமைச்சாச்சு. குழு தன்னுடைய பணியை செய்ய போது அந்த அறிக்கையை நேரடியாக கொண்டு வந்து தலைவரிடம் கொடுக்க போகிறது. தலைவர் பார்க்க போகிறார். இதை தாண்டி நேரடியாக உடன்பிறப்பே உன்னுடைய குரலை நான் கேட்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணிட்டார். அந்த அப்ளிகேஷன்ல திமுக என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். உடன்பிறப்புகள் சொல்ல வேண்டும். அதை திமுக தலைவரே நேரடியாக பார்க்க போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கா? இப்ப திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இதை தடுத்து நிறுத்துவதற்கான எல்லா முயற்சியும் செய்வாங்க. உண்மையிலேயே ஒரு அதிருப்தி இருக்கு சார். ஒரு மாவட்டத்துக்குள்ள XYZ மாவட்ட செயலாளர் வச்சுக்கோங்க. பேர் சொன்னா வருத்தம் வந்துடும். XYZ மாவட்ட செயலாளர் அவர் அந்த வேலையை செய்யாம இருந்திருக்காரு. அதனாலதான் திமுக அந்த இடத்துல தோல்வியை தழுவி இருக்கு. இது ரிப்போர்ட்ல வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட் திமுக தலைவருக்கு போறதுக்கு விடுவாங்களா? அனுமதிப்பாங்களா?
கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார்கள். அப்ப இதை எப்படி நீங்க உறுதிப்படுத்த போறீங்கங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. இந்த 26 பேர மாவட்ட செயலாளர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நேரடியாக ஒன்றிய நகர செயலாளர்கள் கிட்ட அவங்க அந்த ஆய்வை மேற்கொள்ளணும். ஒன்றிய நகர செயலாளர்கள் சொல்லுகிற கருத்து அப்படியே பதிவு செய்யப்படணும். அது அப்படியே தலைவருக்கு போகணும். தலைவர் அதை விசாரிச்சு முடிவு பண்ணட்டும். இது சரியா, பொய்யா, தப்பா அப்படிங்கறதெல்லாம் அவர் முடிவு பண்ணிட்டு. ஏன்னா நகர செயலாளர், ஒன்றிய செயலாளருக்கு மாவட்ட செயலாளர் மேல காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம். இருக்கத்தானே செய்யும் அரசியல்ல. அவரை பிடிக்காதவங்க இருப்பாங்கல்ல. அப்ப அதை உண்மையா இல்லையான்னு ஆய்வுக்கு உட்படுத்தட்டும். இது டிரான்ஸ்பரன்சியா நடக்கணும். டிரான்ஸ்பரண்டா இந்த கான்வர்சேஷன் தலைவருடைய கவனத்துக்கு போகணும். ஆனால் திமுகவினுடைய இந்த நடவடிக்கை என்பது உண்மையிலேயே ஒரு புதிய நம்பிக்கையை திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள் தந்திருக்கு. 2016 தோல்வி, 2026 தோல்வி. இந்த 2 தோல்வியும் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். 2 தோல்வியுமே திமுகவுக்கு வெற்றி என்கிற நிலையில் இருந்து எதிர்பாராமல் நடந்த தோல்வி. நீங்க 2016 கூட மக்கள் நல கூட்டணி ஒன்னும் சரியா அமையல அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஒரு தோல்வி. இந்த முறை என்ன தப்பு? என்ன தப்பு? கூட்டணி கட்சிகளுக்கு இடத்தை கொடுத்தார், சிறப்பான ஆட்சியை நடத்தினார், பிரச்சார களத்தில் முந்தி நின்றார். அவரை தோற்கடிக்கிற அளவுக்கு மோசமான ஆட்சியை அவர் நடத்திட்டாரா? அப்ப எங்க நடந்துச்சு இந்த மிஸ்டேக்? இது ஒரு பெரிய அதிர்ச்சியாவே இருக்குல்ல. இன்னும் மீளவே முடியலையா அந்த அதிர்ச்சியிலிருந்து? பொதுவானவர்கள் கண்ணீர் வடிக்கிற அளவுக்கான ஒரு தோல்வியை திமுக தலைவருக்கு கொடுத்துருச்சு இந்த தேர்தல் அப்படிங்கிற அந்த வருத்தம் இருக்கு இல்லையா? அப்போ இந்த வருத்தம் இது சரி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே ஆரோக்கியமான போக்கு. திமுக அடுத்த கட்டத்துக்கு தயாராகிவிட்டது. திமுக தலைவர் தன்னுடைய கட்சியை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு தயாராகிவிட்டார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அதே போல சார், இப்போ திருச்சி கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியினுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு தீர்மானமே நிறைவேற்றியிருந்தாரு. திருச்சி கிழக்குல தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடணும் அப்படின்ற மாதிரி தன்னோட விருப்பத்தை தெரிவிச்சிருந்தாரு. திமுக அப்படி ஒரு முடிவு எடுக்குமா? திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டசபை, அவர் இல்லாத ஒரு சட்டசபை அமைஞ்சிருக்கு. அவர் இந்த வாய்ப்பை பயன்படுத்துவாரா? நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது ஒரு மாவட்ட செயலாளர் என்கிற நிலையிலிருந்து தன்னுடைய கட்சி தலைவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே. எனவே அந்த வாய்ப்பை நம்முடைய பகுதியிலிருந்து உருவாக்குவோம் என்கிற ஒரு முயற்சியில் அன்பு சகோதரர் அன்பில் மகேஷ் இறங்கி இருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அவருடைய உணர்வு, அவருடைய உள்ள கிடக்கையை திமுகவினுடைய தொண்டன் என்கிற மனநிலையிலிருந்து புரிந்து கொண்டார். மிக மிக சரியான முடிவு. சிதம்பரத்துல அண்ணன் தமீமுன் அன்சாரி வெற்றி பெற்றார். கூட்டணி கட்சியில நிறைய பேர் வெற்றி பெற்றாங்க. உதய சூரியன் சின்னத்திலேயே திமுகவினரே நின்று வெற்றி பெற்றாங்க. ஆனா தன்னுடைய பதவியை நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன், நீங்க அந்த இடத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு வாங்க, ரொம்ப வெறுமையா இருக்கு சட்டப்பேரவை, இந்த வெற்றி ரொம்ப வெறுமையா இருக்கு எனக்கு, என்னால இந்த வெற்றியை கொண்டாட முடியலன்னு போய் நின்னாரு இல்லையா? அந்த உணர்வை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன் அப்படி அவர் சொன்னாரு? அந்த ஒரு தலைவரினுடைய வெற்றி இருக்குல்ல, மு க ஸ்டாலின் என்கிற ஒற்றை மனிதனுடைய வெற்றி இருக்குல்ல, அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வெற்றியாக பார்க்கப்படும். அந்த ஒற்றை மனிதனுடைய தோல்வி இருக்குல்ல, அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய தோல்வியாக பார்க்கப்படும். இதை ஆய்ந்து தோய்ந்து உணர்ந்து கொண்டார் அண்ணன் தமீமுன் அன்சாரி. எனவேதான் அவர் முதல் நாளிலேயே போய் நான் ராஜினாமா பண்றேன்னாரு. முதலமைச்சராக இருந்த அண்ணன் மு க ஸ்டாலின் இல்ல அதெல்லாம் வேண்டாம், நீங்க போய் சட்டப்பேரவையில பெர்ஃபார்ம் பண்ணுங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சார்ல. அதே போல அண்ணன் அன்பில் மகேஷினுடைய இந்த முடிவையும் அண்ணன் மு க ஸ்டாலின் மறுதளிப்பார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்ப இது கட்சி ரீதியான நடவடிக்கை. இது பயன் தருமா? உண்மையிலேயே இப்ப ஒரு தீர்மானம் போட்டாங்க, அண்ணன் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவைக்கு போகணுமா வேணுமா? கண்டிப்பாக போகணும். அப்ப போறதுக்கு இந்த திருச்சி கிழக்க பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டா, ஒன்றை மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன், அந்த அலை இன்னும் ஓயல. நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த அலை இன்னும் ஓயல. மீண்டும் அந்த அலையில் சிக்கி சின்னாபின்னமாக கூடாது. இன்னொரு முறை தோல்வியை அண்ணன் மு க ஸ்டாலின் தழுவினார் என்று சொன்னால் அது திராவிட பேர் இயக்கத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இழப்புன்னா நான் சொல்ல மாட்டேன், பின்னடைவு. அந்த பின்னடைவை சரி செய்வதற்கு 300 மு க ஸ்டாலின்கள் சேர்ந்து பணியாற்ற வேண்டிய கட்டாயம் வந்துடும். இங்க ஒரு மு க ஸ்டாலின் பணியாற்றுவதற்கே பிளாட்ஃபார்ம் முறையா அமையாம இருக்கு, கிரவுண்டு சரியா செட் ஆகாம இருக்கு. என்னுடைய சக்திக்கு மீறி உழைத்திருக்கேன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப சக்திக்கு மீறி போட்ட உழைப்புக்கான பயனையே அறுவடை செய்ய முடியாமல் போகுதுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய நெருக்கடியான சூழலில் இயக்கத்தை கொண்டு நிறுத்தி இருக்கிறோம். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு, என்னை உட்பட வைத்துக் கொள்ளுங்க, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. அப்போ இதை சரி செய்யாமல்
இந்த அலை ஓயாமல் மீண்டும் அந்த அலைக்குள் வந்து மோதுவது என்பது ஒரு சரியான அணுகுமுறை அல்ல. அண்ணன் மு.க.ஸ்டாலின் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய விருப்பம். என்ன போட்டியிட்டா முடிவுகள் வேற மாதிரியாக இருக்கும். ஆனா கட்சி தோழர்கள் ஆசைப்படலாம். கட்சி தோழர்கள் அவர் சட்டப்பேரவைக்கு போகணும்னு விரும்பலாம். நீங்க இது உதயநிதிக்கான காலம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நான் அந்த தோழர்களுக்கு அதைத்தான் சொல்வேன். உதயநிதி நிறுத்தி நிதானமாக கலைஞர் பாணியில் விளையாடுகிறார். உண்மையிலேயே வியப்பாக இருந்தது அவருடைய முதல் நாள் எதிர்க்கட்சி தலைவருக்கான உரை. அப்போ அந்த எதிர்க்கட்சி தலைவர் ஷைன் பண்ணுவதற்கு காலம் ஒரு வாய்ப்பை தந்திருக்குன்றதுதான் எனக்கு உண்மையிலேயே வருத்தம். 2 நாட்களாக உறக்கம் இல்லாமல் இருந்தேன், உண்ண முடியாமல் இருந்தேன். அவருடைய தோல்வியை ஏற்க முடியல. அவருக்காக தொகுதியில் பிரச்சாரம் செய்தவன் நான். அவருக்காக தொடர்ந்து 5 ஆண்டுகள் பேசியவன் நான். அவருக்காகவே அரசியலில் இனி தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்தவன் நான். அப்ப அவருடைய தோல்வி எப்படி பாதிச்சிருக்கு? எல்லாரையும் பாதிச்சதை விட கூடுதலாக எனக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் இல்லையா? ஆனாலும் நான் சொல்கிறேன், இந்த காலம் அவருக்கான காலமாக இல்லை. அதைத்தான் காலம் உணர்த்தி இருக்கிறது. அவர் திமுக தலைவராக இருந்து திமுகவை செம்மையாக வழிநடத்த வேண்டிய பெரும் பொறுப்பு அவர் கையில இருக்கு. தோல்வின்றதுனால இல்ல, இது ஒரு சித்தாந்த போர் வந்துருச்சு. நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்த தலைமுறையை வார்ப்பிக்க தவறி இருக்கிறோம். அடுத்த தலைமுறையை வார்ப்பிக்க வேண்டிய பெருங்கடமை பெரியாருக்கு இருந்த கடமை இன்னைக்கு அண்ணன் மு.க.ஸ்டாலின் வந்துருச்சுன்னு நான் பாக்குறேன். பெரியாருக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருந்தது இல்லையா? அந்த பொறுப்பு என்னன்னா, இவனுக்கு திராவிட இயக்கத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு, சுயமரியாதை உணர்வை ஊட்ட வேண்டிய பொறுப்பு. இந்த இயக்கம் என்னென்ன முன்வைக்குது, பெண் விடுதலைனா என்ன, கல்வி எத்தகைய வலிமையானது, எல்லோருக்கும் சம வாய்ப்புனா என்ன, அது எவ்வளவு வலிமையா இருக்குங்கிறத எஜுகேட் பண்ணவர் பெரியார் இல்லையா? இப்ப அந்த எஜுகேஷன் தேவைப்படுதுன்னு நான் சொல்றேன். அடுத்த தலைமுறை வந்துட்டான். எனக்கு அடுத்த தலைமுறை வந்துருச்சு சார். நான் இளைய தலைமுறையா இருந்த காலம் போயிடுச்சு சார். எனக்கு அடுத்த தலைமுறை வந்துருச்சு. இப்போ அந்த வேக்கண்ட் இருக்கு. அந்த வேக்கண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய பொறுப்பு பெரியாருக்கு அடுத்து அந்த மு.க.ஸ்டாலினுக்கு வந்திருக்கு. எனவே அவர் அந்த பணியை செய்யட்டும். காலம் இருக்கு. ஏன்னா இதோட முடிஞ்சிருச்சா தேர்தல்? இனிமே தேர்தலே வராதா தமிழ்நாட்டுக்கு? நிரந்தர முதலமைச்சரா விஜய்? இல்ல. நிச்சயமாக தேர்தல் வரும். அது 5 ஆண்டுகள் கழித்து வருமா, ஓராண்டிலேயே வருமா, 2 ஆண்டில் வருமா, இதெல்லாம் காலம் தீர்மானிக்கும். வெயிட் பண்ணுவோம். அவகாசத்துக்காக வெயிட் பண்ணுவோம். இந்த அலை ஓய்கிற வரை காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக காத்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த அலை ஓய்ந்த பிறகு மீண்டும் இந்த அலை எழாமல் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு. ஒரு கவர்ச்சி அலை இருக்குல்ல, ஏதோ ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்குல்ல, அதை வீழ்த்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. 2014 அகில இந்திய அளவுல ஒரு அலை ஏற்பட்டுச்சு சார். அந்த அலையை விட பேராபத்தான அலையாக இந்த அலை இருக்கு. அதுவாவது பொய்யே சொல்லி கட்டமைக்கப்பட்ட அலை. இது பொய்யே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அலை. வெறும் கவர்ச்சி, வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் சும்மா உட்கார்ந்து இருக்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு, அதை புகழ்றான். ஏஐ படத்தை வெளியிடுறாங்க, டிஃபன் பாக்ஸ்ல சாப்பிடுறது மாதிரி, அதை கொண்டாடுறான். அப்போ இதை எப்படி நீங்க சரி செய்ய போறீங்க? இந்த அறியாமையை எப்படி போக்க போறீங்க? இந்த அறியாமை இருளில் இருந்து எப்படி நீங்கள் மீட்டெடுக்க போகிறீர்கள் என்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இதை வைத்துத்தான் அண்ணன் மு.க.ஸ்டாலினுடைய பணி என்பது நிறைவு காலத்தில் மிகப்பெரிய பணி. அவர் சொல்லிட்டார்ல, அந்த வார்த்தையை நான் ரொம்ப உள்வாங்குறேன். சக்திக்கு மீறி உழைத்திருக்கிறேன்னால அவருடைய வயதுக்கு அவர் ஒரு 25 வயது இளைஞனை போல ஓடினார் அந்த தேர்தல் களத்தில். மீண்டும் தமிழ்நாட்டில் அவர் 25 வயது இளைஞனை போல ஓட வேண்டிய கட்டம். அதனாலதான் நான் சொன்ன பெரியாருக்கு அடுத்து அந்த பொறுப்பு. மூத்திர சட்டியை கையில் தூக்கி கொண்டு பெரியார் போனார் இல்லையா? நான் அண்ணன் மு.க.ஸ்டாலினுடைய வயதை பாக்குறேன், அவருடைய அனுபவத்தை பாக்குறேன். இவ்வளவுக்கு பிறகும் ஒரு சோபஸ்டிகேட்டடா ஒரு லீடரால டிராவல் பண்ண முடியாம அந்த லீடர் சிரமப்பட்டு தான் ஆகணும்னா அவருக்கு அந்த பெரும் பொறுப்பு இருக்கிறது. நிச்சயமாக அவர் சிரமப்படுவார். இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்துவார் என்று நான் உறுதியாக நம்புறேன். அந்த பணியை அவர் செய்கிற வரை உணர்ச்சி வயப்பட்டு நம்ம தீர்மானம் போடலாம், அவரை கூப்பிட்டு நில்லுங்கன்னு சொல்லலாம். ஆனா அவர் அரசியலில் ஆய்ந்து தோய்ந்து நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைவர். எனவே அவர் திருச்சி கிழக்கில் போட்டியிட மாட்டார். எனக்கு இறுதியான 2 கேள்விகள். ஒன்று, இப்போ இயற்கையே வழிவிட்டு விட்டது. திரு உதயநிதி அவர்களை அடுத்த தலைமைக்கு அவரை வெற்றி பெற செய்து அவர் அப்போசிஷன் லீடர் ஆயிட்டாரு. இப்ப அவர் ஒரு தலைவரா உருவெடுத்துருவாரு. அடுத்து வரக்கூடிய தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறலாம் என்கிற ஒரு கருத்து. இப்ப திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறார். காங்கிரஸும் கூட்டணியை விட்டு போயிருக்கு. இந்த சமயத்துல அவர் ஒரு அணியை கட்டமைக்க முயற்சிக்கலாம், அவர் ஒரு தேசிய தலைவராக ஆவதற்கு இது ஒரு வழிவகுக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது. நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. அப்படி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா?
நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் வர வேண்டும் என்கிற ஒரு கருத்து சுதந்திர பெற்ற காலகட்டத்திலிருந்தே வைக்கப்படுகிறது. அது இன்னும் வரைக்கும் நிறைவேறல. அதுக்கடுத்து திமுக மாரியான ஒரு அக்ரெசிவான ஒரு பாலிடிக்ஸ் செய்யக்கூடிய எதிர்க்கட்சிங்கிற ரோல் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அப்படி ஒரு அக்ரெசிவான ஒரு எதிர்க்கட்சி ரோல் செய்யக்கூடிய திமுகக்கு திரு விஜய், தமிழக வெற்றி கழகம் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டஃப் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறைவான கருத்து. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நிற்கிற வலிமை விஜய்க்கு நிச்சயமாக இல்லை சார். நீங்க திமுக என்பது ஒரு அரை நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய அரசியலை அளந்து பார்த்து விட்டு வந்திருக்கிற கட்சி. சும்மா டிராவல்ல வந்த கட்சி இல்ல, அது இன்ச் பை இன்ச் அளந்திருக்கு. நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகிற ஒரு இயக்கம் இந்திய துணை கண்டத்திலேயே இல்ல, மறந்துடக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சி சர்வ பலத்தோடு 15 ஆண்டுகள் முட்டி மோதி பார்க்குது இல்லையா? ஆனா அதனால ஏதாவது ஒரு இன்ச் நகர்த்த முடிஞ்சுச்சா திமுகவை? முட்டி முட்டி மண்டை உடைந்ததுதான் மிச்சம். அப்போ அதிகாரத்தை முழுமையாக கையில் வைத்திருக்கிற அந்த பக்கம் பீகாரை துண்டாடியாச்சு, இந்த பக்கம் மேற்கு வங்கத்தினுடைய மாநில கட்சியை சுக்குநூறாக உடைத்து போட்டாச்சு, இந்த பக்கம் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் காங்கிரஸ் என்கிற கட்சியை இல்லாமல் செய்தாகிவிட்டது. ஆனாலும் தமிழ்நாட்டுக்குள் அந்த வாடை காற்று வீச முடியாமல் தடுத்து நிறுத்த முடிகிறது என்று சொன்னால் அது திமுகவினுடைய வலிமை, திமுகவினுடைய கோட்பாடு, திமுகவினுடைய கொள்கை. அதனால திமுகவை எதிர்க்கிற அந்த ஆற்றல் எல்லாம் விஜய்க்கு இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டீங்க, ஏன் இந்திய அரசியலில் அவர் மிளிரக்கூடாது, ஒளிரக்கூடாதுன்னு. அவர் 2024லயே அவர் தான் சார் ஸ்டேட்ஸ்மேன், அவர் தான் மாஸ்டர். ஏன்னா அந்த இந்தியா கூட்டணிக்கு முகமும் முகவரியும் தந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், அன்றைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின். அரவிந்த் கெஜ்ரிவால் வரமாட்டேன்ட்டாரு, மம்தா பானர்ஜி வரலன்ட்டாங்க. இவர்களை எல்லாம் சரி செய்து அதற்கு ஒரு முகம் தந்து முகவரி தந்து அந்த கூட்டணியை வலிமையாக முன்னெடுத்து சென்ற தலைவருக்கு பெயர் மு.க. ஸ்டாலின் இல்லையா? அன்னைக்கே அவருடைய தன்னுடைய தடத்தை பதிச்சிட்டாரு. 2024 தேர்தலில் இன்னொரு சாதனையை அவர் செய்தார். இந்தியா கூட்டணியில் அங்கம் வகித்த கட்சிகள் 100 விழுக்காடு வெற்றி எங்கேயாவது பெற்றுட்டு இருந்துச்சா? 100 விழுக்காடு வெற்றியை இந்தியா கூட்டணியில் பெற்ற ஒரே தலைவர் அண்ணன் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் மட்டும்தான். அப்ப அன்றைக்கே அவர் தன்னுடைய வலிமையான தடத்தை பதிச்சிட்டாரு. ஆனா அவர் ஒரு தேசிய அரசியலில் ஒளிர வேண்டும், மிளிர வேண்டும் அப்படின்னு சொன்னா திமுகவினுடைய தனிபலம் மட்டும் போதுமானதாக இருக்காது. கண்டிப்பாக மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு வேலையை செய்ய வேண்டிய ஒரு பணி வரும். அப்ப எல்லாருக்கும் செவி சாய்க்க வேண்டிய கட்டாயம் என்பது ஒன்று வரும். நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இழுத்த இழுப்புகள்லாம் அவர் போக முடியாது. அவர் அகிலேஷை விட பெரிய தலைவர், அவர் மம்தா பானர்ஜியை விட பெரிய தலைவர், அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விட பெரிய தலைவர், அவர் ஹேமந்த் சோரனை விட பெரிய தலைவர். இவங்க இழுத்த இழுப்புகள்லாம் அவர் போக முடியாது. அப்ப அந்த தேசிய அரசியலில் அவர் அதிகாரத்தில் கோல் ஊற்றுவது என்பதில் நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு. கலைஞர் இதுதான் ரொம்ப அழகா சொன்னார், என்னுடைய உயரம் எனக்கு தெரியும்னு சொன்னார். அதுக்கு என்ன பொருள்? ஏன் அவருக்கு பிரதமர் ஆகிற உயரம் இல்லையா? நரசிம்மராவ் ஆகலாம், தேவகவுடா ஆகலாம், கலைஞர் ஆகக்கூடாதா? அதை விட 1000 மடங்கு தகுதி படைத்த தலைவர் இல்லையா கலைஞர்? ஆனா கலைஞருக்கு தெரியும், இந்த இழுத்த இழுப்புகள்லாம் போய் நம்மளால ஜவ்வா நிக்க முடியாது, நாம ஒரு ஸ்திரத்தன்மையோடு இயங்குகிற தலைவராக வெளிப்பட்டுட்டோம், அத நம்முடைய எல்லைக்குள்ள நாம செய்துட்டு போயிடுவோம், கிங் மேக்கரா இருப்போம்னு 2 முறை பிரதமர்களை தீர்மானித்த தலைவர் அவர்தான். வேற யாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. 2 முறை வந்த வாய்ப்புலையும் ஒரு நல்ல பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முனைப்பு காட்டினாரே தவிர தான் பிரதமராக வேண்டும் என்று விரும்பல. அதனால் தேசிய அரசியலில் இப்போதும் கோல் வச்சுக்கிறார். இனிமேதான் மு.க. ஸ்டாலின் போய் கோல் வச்ச போறாரா? இல்ல, இப்போதும் அவர் தான் கோல் வச்சுக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, காங்கிரஸ் டெல்லியில் தொடுத்த எல்லா யுத்தத்தையும் ஒரு போர் வீரனை போல நின்று எதிர்கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ராகுல தூக்கி போட்டாங்க சார் நாடாளுமன்றத்தில். யார் சார் பேசுறா நாடாளுமன்றத்துல? சமாஜ்வாதி பேசிச்சா? திரிணாமுல் காங்கிரஸ் பேசிச்சா? ஆம் ஆத்மி பேசிச்சா? திராவிட முன்னேற்ற கழகம் தான் பேசியது. இப்போ இந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்பாக நடந்த சட்டப்பேரவையில் யார் இப்ப 3 மாதத்துக்கு முன்பாக நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர், அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் சண்டமாருதம் செய்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இப்போதும் வலிமையாக தேசிய அரசியலில் கால்பதித்துத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த இடம் அண்ணன் மு.க. ஸ்டாலினுக்கான இடம் அல்ல. அவர் தேசிய அரசியலில் கிங்காக வேண்டிய நபர் அல்ல, கிங் மேக்கராகவே இருக்க வேண்டிய நபர்.
எனவே அவர் அந்த பணியை தொடர்வார் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல என் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தீங்க. மிக நன்றி. நன்றி.